ஒரு மாறுபட்ட கிராமத்தில் விவசாயி பாண்டியன் வாழ்ந்தார். அவர் மிகுந்த உழைப்பும் பொறுமையும் கொண்டவர். விவசாயம்தான் அவருடைய உயிரின் மூலக்கட்டையாக இருந்தது. அவருக்கு வயல்களில் பயிர்கள் வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. அவருடைய நிலம் விளைவுகளால் பெருமையாக இருந்தது. அதிகாலையில் பாண்டியன் தனது வயல்களுக்குப் போய் தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பயிரிடுவது அவருக்கு ஒரு வழக்கம். அவர் தனது விளைநிலங்களில் எந்த அசைவையும் கவனிக்கக்கூடியவராக இருந்தார். ஒருநாள் பாண்டியன் தனது பசுமையான வயல்களில் சிறிய பறவைகள் கூட்டம் ஒன்று குதூகலமாக உணவு தேடுவதைக் கண்டார். அந்த பறவைகள் பசும் கம்புகளில் விட்டு தானியங்களைத் தின்று பயிர்களை அழிக்கத் தொடங்கின. பாண்டியன் இதை கவனித்து மிகவும் வருத்தமடைந்தார். இந்த பறவைகள் என் பயிர்களைச் சாப்பிடுவதால் நான் பெருமளவிற்கு இழப்படைவேன் என்று அவர் நினைத்தார். பாண்டியன் பல முறைகள் பறவைகளை விரட்ட முயன்றார். ஆனால் பறவைகள் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்தது. அவருடைய முயற்சிகள் பலவீனமாகிவிட்டது. அதனால் பாண்டியன் ஒரு யோசனைக்கு வந்தார். அவர் தனது தோழர்களையும் குடும்பத்தினரையும் அழைத்து பறவைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்தார். அவர் பறவைகளுக்காக ஒரு சிறிய பகுதியை ஒதுக்கினார். அந்த இடத்தில் அவர்களுக்காக உணவுகளை வைத்தார். இந்த முயற்சி பலமாக பறவைகள் அந்த இடத்தில் உணவுகளை தேடத் தொடங்கின. பாண்டியன் தனது பயிர்களை பாதுகாத்தார். பறவைகள் பாண்டியனின் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உதவ முடிவு செய்தன. அவைகள் பசுமையான வயல்களில் நுண்ணுயிரிகளைத் தின்று பயிர்களை பாதுகாக்க உதவின. ஒருமுறை ஒரு பயங்கரமான பூஞ்சை தொற்று பாண்டியனின் வயல்களை தாக்கியது. ஆனால் பறவைகள் அவற்றின் இயற்கையான உணவு பழக்க வழக்கத்தால் அந்த நுண்ணுயிரிகளை அழித்தது. பாண்டியன் இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நம் இயற்கையை நாம் புரிந்து கொண்டு அவற்றுக்கு மரியாதை கொடுத்தால் அவைகள் நமக்கு பல வழிகளில் உதவும் என்று அவர் நினைத்தார். இப்பொழுது பாண்டியனின் வயல்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது. பறவைகளும் விவசாயியும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். இந்த கதை மனிதனுக்கும் இயற்கையிலும் உள்ள உறவை, ஒற்றுமையை மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை எடுத்துக்காட்டுகிறது. இயற்கையை புரிந்து கொண்டு அதன் பாதுகாப்பிற்காக நாம் எடுத்த முயற்சிகள் நம்மை எப்படி மீண்டும் காப்பாற்றும் என்பதை நன்கு உணர்த்துகிறது. விவசாயி பாண்டியனின் கதையால் கிராமத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது.